ஸோ உங்கள் வீட்டோட லைஃப் ஸ்பேன் என்ன? ஸோ உங்கள் வீட்டோட ஆயுள் காலம் என்ன? ஸோ இது தெரியாமல் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா போச்சுங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் சொல்ல வரோன்னா, நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு நம்மளோட வீட்டோட கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்குறோம். ஆனால் அது எவ்வளோ நாள் வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த கேள்வியுமே நான் வந்து கேட்குறதில்ல. ஸோ ஆக்சுவலாக ஒரு வீட்டோட ஆவரேஜ் மாடர்ன், அதாவது இப்போ கட்டுற ஒரு வீட்டோட வந்து ஆவரேஜ் மாடர்ன் எக்ஸ்பெக்ட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 to 75 இயர்ஸுங்க. ஆனால் அந்தளவுக்கு கூட இப்போ வந்து கட்டுற வீடுகள் வந்து வர்றதில்லை. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம வீடு கட்டணும். ஸோ அதே வீடு தானே இவங்களும் கட்டுறாங்க, ஸோ என்ன வந்து குறைஞ்சி போயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிமெண்ட் அதே தான், அது எல்லாமே மெட்டீரியல் அதே தான், பர்சன்ஸ் அதே தான். ஏன் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் முக்கியமாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்ட்டுனா நீங்கள் ஒவ்வொரு கான்ட்ராக்டர்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நம்மளோட வீட்டோட லைஃப் ஸ்பேன் என்ன, எவ்வளோ நாள் நம்மளோட வீடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் சொல்கிற ஒரே பதில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் கட்டுற ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து மினிமம் வந்து ஒரு 30 to 50 இயர்ஸ், அதுவுமே வந்து மினிமம் தாங்க. ஏன்னா நிறைய பில்டிங்கை நாங்களே பார்த்துருக்கோம் 20 இயர்ஸ்லேயே வந்து பழைய பில்டிங் மாதிரி மாறிடுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டை மைண்டில் வச்சுட்டு வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வீட்டை முடிக்கணுங்கிறதுக்காக அவசரமாக சில வேலைகளை வந்து பார்த்துட்டு போயிடறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் வந்து அதுக்கான நேரமும் அதுக்கான சில மெட்டீரியல்ஸ் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த குவாலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 80 செக்லிஸ்ட் கூட இருக்குதுங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஒரு வீட்டை கட்டணும். அப்படி இல்லைன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே கம்மியாயிருங்க. ஸோ 20 இயர்ஸ், 10 இயர்ஸ், 1 இயரில் கூட ஒரு சில பில்டிங்கை வந்து நாங்கள் ரெனோவேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது ஸோ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வீடு கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்துச்சு. கிராக் வர ஆரம்பிச்சிது, டைல்ஸ் வந்து கீழே இறங்குது. ஸோ நான் வந்து இதை இன்னுமே பர்டிகுலராக சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்ட்டுனா உங்களோட இஎம்ஐ முடிகிறதுக்குள்ளே அந்த வீட்டோட லைஃப் வந்து முடிஞ்சிடுது. ஏன்னா நம்ம ஒரு ஆக்சுவலாக நம்மளோட ஓன் வீட்டில் இருக்கிறதுக்குள்ளேயே வந்து அதனோட லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாயிருதுங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களோட ட்ரீம் ஹோமை எப்படி வந்து கட்டலாம் அப்படிங்கிற வீடியோஸையும் ஃப்ரீயாக வந்து வெபினார் வந்து நம்ம பிளான் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.